Hello friends, welcome back to DIVISH Academy. நான் உங்கள் Anitharaj. வீட்டில் இருந்தே ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை கலர் வச்சு எப்படி ஒரு பின்னல் டைப்பு பண்ணி அதை வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு உங்களோட சஜஷன்ஸ் பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னல் போடுறோம் இல்லையா, இதில் எந்த செதும்பலுமே வரவே கூடாது. இந்த செதும்பல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு விரல்லையுமே நீங்கள் ஒரு கலர் த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி எடுங்க. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு செதும்பல் வருதுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி விடுறப்போ அதை பேக் சைடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வேறு கீழே இருக்க பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செதும்பலும் இல்லாமல் நம்மளோட ஃபினிஷ்டு ஒன் வந்து கிடச்சிருச்சு. எட்ஜில் இந்த மாதிரி நீங்கள் நூல் வச்சு சுற்றிக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பேடு வந்து பெரிய பேடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வாட்டியும் நீங்கள் தனியாக சுற்றுறதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட க்ளூ வந்துட்டு நிறையவே அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இது ஹேண்ட் பார்ட் அப்படின்றதுனால நம்ம மெயின் கிளாத்து கூட கீழே ஒரு சின்ன துணி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளோட ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நூல் போட்டு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை கலர் சில்க் த்ரெட் பின்னல் டைப்பை அப்படியே எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா ஒட்டிக்கும். ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், ஓரளவு செட் ஆகிடும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலேயும் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே ஒரு சின்ன பீடு ஒர்க்கும் நம்ம இந்த இதில் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ராப்பராக கரெக்டாக அந்த லைனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அரேஞ்ச் மட்டும் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இப்போ முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரிமைனிங் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் நம்மளை கரெக்டாக முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பீடு ஒர்க் இல்லை அப்படின்னா நம்மளோட மேலே யூஸ் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு நூலை கலரை எடுத்து அங்கங்கே நீங்கள் துணிக்கு ஊசி நூல் வச்சு தப்போல அந்த மாதிரி தைச்சிக்கலாம். பட் நான் இதில் வந்து பீடு எடுக்க போகிறேன். ஒரு சின்ன சீட் பீட், கோல்டன் கலர் பீடு அங்கங்கே பின்னலுக்கு நடுவில் வைக்க போகிறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட பின்னல் டைப்பில் இருக்க சில்க் த்ரெட்டும் நம்ம கிளாத்தில் கரெக்டாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி அங்கங்கே வந்து பீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கிறேன். குட்டி பீடாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பின்னல்லையே அங்கங்கே குட்டி பீடு வர மாதிரி. இதில் நீங்கள் வந்து பீடு வேணான்னு விருப்பப்படுறவங்க ஜஸ்ட்டு ஊசி நூல் வச்சு அங்கங்கே தையல் மட்டும் போட்டுக்கோங்க, இன்விசிபிள் தையல். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 சீட் பீடு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா டிசைன்ஸையுமே உள்ளே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அண்டு உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட திவிஷ் அகாடமியில் ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குது. ஸோ 500 ருபீஸ்லேருந்தே இருக்குது. யாருக்காவது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலோ இல்லை ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும்னாலோ நீங்கள் என்னோடய நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷனு நம்மளோட ஃபாலோயர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தேங்க்ஃபுல் பண்ணுற விதத்தில் நம்மளோட சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்று தந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை வச்சு நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக எத்தனை பேர் எந்த இது கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம சேனலில் போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லுக்காக இருக்கும்.
எப்போதுமே ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டி மைனூட் ஒர்க்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓவராலாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழேயும் மேலேயும் நம்ம பீடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து 3mm பீடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடு வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோம் அப்படின்னா ஒரு பீடாக உள்ளே போட்டு லாக் போட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஒரு பீடாக வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு பார்டர் ஒர்க்கு மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட ரெகுலர் அப்டேட் போட்ட உடனே உங்களோட ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பீட்ஸை வந்து உள்ளே போட்டு நம்ம மேலேயும் கீழேயும் ஒரு லைன் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பார்டர் ஒர்க் அப்படின்றது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கம்பிக்கோளம் மாதிரி போடுவோம்ல அந்த பேட்டர்னில் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அங்கங்கே சின்ன பூ மாதிரி நான் போட போகிறேன். இதை தான் மற்ற இடங்கள்லையும் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ரஃப் ஹேண்டாக நான் போட்டுருவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பென்சில் வச்சு கூட லைட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். இது சின்ன ஒர்க் அப்படின்றதுனால நான் யூஸ்வலாக வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான், கம்பிக்கோளம் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் ஒரு பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவராக நம்மளுக்கு வரும். நிறைய பேரோட டவுட் வந்து நம்மளுக்கு ஆரி நீடில் தான் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி துளிப் நீடில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் வரும். ஆக்சுவலி எனக்கு வந்து கை ரொம்ப வெட்டாகும். நான் வந்து எவ்வளோ இது செஞ்சாலுமே கை ரொம்ப வெட்டாகும். நான் அதனால வந்துட்டு இந்த நீடிலும் யூஸ் பண்ணுவேன். ஆரி நீடிலில் நான் வந்துட்டு மோஸ்ட்லி துணி தைக்கிற நூல் வந்து சுற்றி வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். எனக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வந்து நான் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இதுதான் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அவுட்லைன் வந்து போட்டுருங்க. இதில் இன்னரில் வந்து நம்ம ஃபில்லிங்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு யாருக்காவது தெரியுதா? கரெக்ட், நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேகமாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஆரி ஒர்க்கில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸும் இப்போ எடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரி பேசிக் கிளாஸஸ் கூட நம்ம இப்போ போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளவர் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்ம ஒரே ஒரு பீடு மட்டும் வைக்க போகிறோம். ஸோ சென்டரில் ஒரு பீடு வச்சு அதை லாக் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங்க்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் வந்து நான் இதில் 8 த்ரெட்டு. ஸோ மடித்து எடுக்கிறப்போ 16 லைன்ஸ் வரும். ஒரு சுற்றி உள்ளே விட்டுடுங்க. நம்ம விரலில் வந்து நூலை பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கே இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி விழும். நம்ம விரலை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு வாட்டியும் சிக்கல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் விரலை விடாமல் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு ஒரு சுற்றினாலே போதும். ஏன்னா நம்ம 16 லைன்ஸு த்ரெட்டு எடுத்துருக்கிறதுனால ஒரு பூ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ சேம் ஸ்பீடு தான். நம்ம இப்போ வீடியோவை வந்து ஃபாஸ்ட் பண்ணவோ எதுவோ பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம இதே ஸ்பீடில் போடணுன்னா நம்ம விரலில் மட்டும் பிடிச்சிட்டா போதும், நல்லா ஸ்பீடாக வரும். ஸோ அதே பேட்டர்னில் தான் நான் கீழே வந்தும் கை வந்து போட்டிருக்கேன். இதே இது தான் நான் பேக் சைடுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் டெக்னிக் தெரிஞ்சாலே நம்மளோட அழகான ப்ளவுஸை வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் அனிதாராஜ்.